ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 20ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய ஆட்டத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் விதி மாற்றமானது ஒவ்வொரு மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த விதி மாற்றம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகளை நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டத்துல நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்திருக்கு, இந்த மாற்றங்களும் திருப்பங்களும் உங்களுக்கு நன்மைகளாக இருக்க போதா இல்லை ஆபத்தை ஏற்படுத்த போதா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில மேச ராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த மாதிரி விளைவுகளை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ இந்த காலநிலைக்கு ஏற்ப கால சூழலுக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கலாம். பொதுவாகவே மேசராசினியர்கள் மிகவும் நன்மையை பயக்கக்கூடிய, அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஒரு அற்புதமான குணப்படைத்த நபர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். மற்றவர்களுக்கு உதவி அப்படின்னு உங்க காதுல நீங்க கேள்விப்பட்டாலே கண்டிப்பாக முதல் ஆளாக நீங்க உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத விஷயங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். பெரும்பாலான பகுதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடிய வகையில கிரக நிலைகளானது அமைந்திருக்குங்க. இதனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் மேசராசினர் கவனமாக இருக்கணும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க பெற்றிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும். அதுபோலவே மேசராசினியர்களுக்கு குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை மற்றும் தொழில், வருமானம் ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டம் முழுமையாகவே மேசராசினியர்களுக்கு 7.5 சனி நடந்திருந்தாலும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பல நன்மைகளும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், செய்யக்கூடாது என அனைத்து தகவலுமே இந்த வீடியோல நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்துல சூரியனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஸோ மேசராசினியர்களுக்கு இதனால சாதகமான பலனை நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். புதனுடைய பயிற்சி இருக்கிற இந்த காரணத்தினால் பெரிய பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. சுக்கிரனுடைய பயிற்சி காரணமாக மேசராசினியர்களுக்கு நன்மை தரக்கூடிய மாற்றங்கள் ஏற்படும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. குரு பயிற்சி ரீதியாக பார்க்கும் பொழுது நடுநிலையான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதுபோலவே செவ்வாய் பயிற்சி காரணமாக மேசராசினியர்களுக்கு பெரிய நன்மைகள் ஏற்படலாம். இதனால தைரியம், துணிச்சல் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். சனி பயிற்சி காரணமாக உங்களுக்கு அடிக்கடி அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பாக இருக்கிறது. இதனால தூக்கமின்மை, செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ராகு பயிற்சி காரணமாக தொழிலில் வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். இதனால நீங்க ஆதாயமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கேது பயிற்சி காரணமாக மேசராசினியர்களுக்கு நடுநிலையான மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ கிரக நிலை அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பொதுவாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம். மேசராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதிக்கு பிறகு முழுவதுமே பார்க்கும் பொழுது தைரியம், தன்னம்பிக்கை ரெண்டுமே அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சூழல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுங்க. இந்த நேரத்துல செய்யவே முடியாது என்று நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால புதிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குங்க. வருமானம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை இதனால மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமையலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அலைச்சலும் வீண் விரயங்களும் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கண்டிப்பா பிளான் பண்ணி செய்யலாங்க. மேசராசினியர்களுடைய பணம் மற்றும் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல பொருளாதார ரீதியாக நல்ல நிலை உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தின் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இந்த காலகட்டத்துல நிலவுங்க. ஸோ குடும்பத்துல பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இந்த காலகட்டத்துல நிச்சயமா அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழலும் உங்களுக்கு உண்டாகலாம். வரவுக்கு நிகரான செலவு உங்களுக்கு ஏற்படும். பணம் வரும் முன்பே சில நேரங்களில் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது ஒரு பக்கம் பண ரீதியாக எந்தவித கஷ்டம் இல்லை என்று சொன்னாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்திற்கு ஏற்ற செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும்.
ஒரு புறம் வர வந்து கொண்டே இருக்கும், இன்னொரு புறம் உங்களுக்கு செலவு ஏற்பட்டே கொண்டே இருக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக செலவுகளை செய்யலாங்க. அதாவது பட்ஜெட் போட்டு வாழ்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக செலவுகளை குறைத்து கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாங்க. கடன் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக கையாளுவது முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்காமல் நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ எதை செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது மேசராசினியர்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. உங்களுடைய தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது மே 20ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மேசராசினியர்களுக்கு மிகவுமே சாதகமான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் இது அனைத்துமே சாத்தியமாக கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா இருக்குங்க. அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க நினைத்தபடி நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க மேசராசினியர்களுக்கு நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக நிச்சயமா இருக்கலாம். மே 20ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேசராசினியர்கள் சில நேரங்களில் அவசரப்படுவதையும் காரணம் இல்லாமல் கோபப்படுவதையும் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க தவிர்க்கணுங்க. ஏன்னா கோபத்தின் மூலமாக நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த நேரத்துல இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி விளைவுகளை இந்த மாதிரி மாற்றத்தை நீங்க கண்டிப்பா கொண்டு வரலாம். ஸோ இந்த மாற்றத்தால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்வீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயமாக மாறி அதை பிரச்சனையிலே கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி விடலாங்க. நீங்கள் நல்லது நினைத்தால் அது கெட்டதை நினைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் நிச்சயமாக அமையலாம். கோபத்தில் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பை மற்றவர்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அது போலவே பார்த்தீங்கன்னா அதிகமாக அலைச்சல் ஏற்படும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட நம்பிக்கைகளின் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக மேசராசினியர்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்திருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். ஸோ சாதகமாக கூடிய சூழல் நிறையவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேசராசினியர்களுக்கு மே 20ஆம் தேதி கிரக நிலை அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.